அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் இஸ்லாமியர்களுக்கென்று ஓர் இடத்தை பெற்றுத்தந்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஐயா காயிதே மில்லத் என்று சொல்ல வேண்டும். அவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில் என்பதுதான். ஆனாலும் அவர் காயிதே மில்லத், அதிலும் கண்ணியம் மிகுந்த காயிதே மில்லத் என்று தான் அழைக்கப்பட்டார். காயிதே மில்லத் என்றால் வழிகாட்டும் விளக்கு என்று அரபு மொழியிலே அதற்கு பொருளாம். அவர் அப்படித்தான் அழைக்கப்பட்டார். அதுவும் கண்ணியம் மிகுந்த காயிதே மில்லத் என்பதுதான் பொதுவாக அவரோடு இடைவிடாமல் ஒட்டி கொண்டிருந்த ஓர் அடைமொழியாக இருந்தது. தன் வாழ்க்கை முழுவதிலும் அதற்கு ஏற்றவராகவே அவர் வாழ்ந்தார். அவர் 1946 அன்றைக்கு சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்தார். விடுதலைக்கு முன்பு 46 52 வரைக்கும் இருந்தார். பிறகு அரசியல் நிர்ணய சபையிலும் இருந்தார், மாநிலங்களவையில் இருந்தார், மக்களவையிலும் இருந்தார். ஏறத்தாழ 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மக்களவையிலே உறுப்பினராக இருந்தார். அவருக்கென்று ஒரு தனி செல்வாக்கு இருந்தது. அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் என்று பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு நாளும் அவரை ஒதுக்கவில்லை. அவருக்கு எல்லோரிடத்திலும் ஒரு பெரிய மதிப்பு இருந்தது. 1972 ஆண்டு, அதாவது தன்னுடைய 75வது வயதில் ஏப்ரல் 5 அவர் இறந்து போனார். 1967 தேர்தலில் அவருக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. 47 67 வரைக்கும் 20 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி தான் இருந்தது. அதை அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலான கூட்டணி மாற்றிற்று. அந்த கூட்டணியில் பலரும் இருந்தார்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்கவராக ஐயா காயிதே மில்லத் அவர்களும் இருந்தார். அறிஞர் அண்ணா அவர்களும் கண்ணிய மிகுந்த காயிதே மில்லத் அவர்களும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த மதிப்புடையவர்களாகவும் நட்புடையவர்களாகவும் அந்த கூட்டணியை உருவாக்குவதில் ஒரு பெரும் பங்கு உடையவர்களாகவும் விளங்கினார்கள். ஒரு முறை திருவல்லிக்கேணியில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. 67ஆம் ஆண்டு தேர்தல். அந்த தேர்தல் நேரத்தில் தேர்தல் பரப்புரையில் காயிதே மில்லத் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். அண்ணாவும் காயிதே மில்லத் அவர்களும் ஒரே மேடையில் பேசுகிற கூட்டம் அது. காயிதே மில்லத் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். அண்ணா அவர்கள் வேறு தேர்தல் கூட்டங்களில் பேசிவிட்டு இங்கே வர வேண்டும். அவர் வருகிற வரையில் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி காயிதே மில்லத் அவர்கள் அந்த மக்களை ஈர்க்கிற வகையில் பல செய்திகளை எடுத்து வைத்து பேசுகிறார். அண்ணா அவர்கள் வந்துவிட்டார். அண்ணா என்ன செய்திருக்கிறார் என்றால், காரை விட்டு இறங்காமலேயே தொலைவிலேயே அந்த காரை நிறுத்திவிட்டு காயிதே மில்லத் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். இப்போது நான் குறுக்கே போவது சரியாக இருக்காது, அவர் பேசி முடித்ததற்கு பிறகு போகலாம் என்று அண்ணா காரிலேயே காத்திருக்கிறார். காயிதே மில்லத் அவர்களோ, அறிஞர் அண்ணா அவர்கள் வருகிற வரைக்கும் நாம் பேசி ஆக வேண்டும், இடையிலே நிறுத்தக்கூடாது என்று பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்திற்கு பிறகுதான் இருவருக்குமே இந்த உண்மை புரிகிறது. காயிதே மில்லத் பேசி முடிக்கட்டும் என்று இவர் காத்திருப்பதும், அண்ணா வரட்டும் என்று அவர் பேசி கொண்டிருப்பதுமாக இருப்பது தகவல் தெரிந்து, பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் இடையில் போய் மேடையில் பேசுகிற நேரத்தில் சொன்னார், நான் பேசவில்லை என்றாலும் குற்றமில்லை, நான் என்ன பேசுவேனோ அதைத்தான் கண்ணிய மிகுந்த காயிதே மில்லத் அவர்கள் உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். எனவே நாங்கள் 2 பேரும் சிந்தனையிலும் பல நேரங்களில் ஒன்றுபட்டுத்தான் நிற்கிறோம் என்று அண்ணா அவர்கள் சொன்னார். எனவே அப்படி ஒரு நெருக்கமாக அறிஞர் அண்ணா அவர்களோடு, பிறகு அண்ணா மறைந்ததற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்களோடும் காயிதே மில்லத் அவர்கள் மிக நெருக்கமாக இருந்தார். கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் 72வது ஆண்டு காயிதே மில்லத் அவர்கள் மறைந்தார்கள். அவர் மறைகிற நாளில் ராஜாஜி அரங்கத்தில் அரசு ஊழியர்களினுடைய ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடைபெறுகிறது. முதலமைச்சர் கலந்து கொள்ளுகிறார். அந்த கூட்டத்திற்கு தலைவர் கிளம்பி கொண்டிருக்கிற போது காயிதே மில்லத் அவர்களின் மறைவு செய்தி கேட்டு அந்த கூட்டத்தையே 3 நாட்களுக்கு பிறகு ஒத்திவைத்துவிட்டு எந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ள வாய்ப்பு இல்லை என்று கலைஞர் அறிவித்தார் என்கிற செய்திகளையெல்லாம் வரலாற்றில் படிக்கிறோம். தமிழக வரலாற்றில் ஒப்பற்ற தலைவர்களில் ஒருவராக வாழ்ந்த கண்ணிய மிகுந்த காயிதே மில்லத் அவர்களின் நினைவு நாள் ஏப்ரல் 5.